எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு பீஃப் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? பீஃப் குழம்பு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து பச்சை மிளகு, இஞ்சி, ப்ளஸ் வெள்ளைப்பூண்டு இதெல்லாமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சவாலா வந்து பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக நல்ல மெலிசாக வந்து வட்டத்தில் வந்து கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம குக்கரில் தான் வச்சு செய்ய போகிறோம். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இந்த சண்டே தான் செஞ்சுருந்தோம். எனக்கு வீடியோ அப்லோட் பண்ண டைம் இல்லை, ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து என்னென்னு உங்களுக்கு புரியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக மெல்லிசாக கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு பீஃப் வந்து அப்பா தான் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அதை நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நறுக்கின பெரிய வெங்காயம் எல்லாமே நான் தனியாக வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். இதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஒன்றா நறுக்கி இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து என்னென்னா வெட்டுற பிளேட் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அதனால் நம்ம வந்து பிளேட்டில் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா நல்லா கழுவிட்டு அதையும் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி அதை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கணும். நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே கழுகிட்டு நம்ம வந்து கல் வச்சு சதக்கிறோம் மீன்ஸ் தமிழில் என்ன சொல்லுவாங்க எனக்கு மறந்து போச்சு. சதைச்சி வைக்கிறதுன்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்க? சாரிங்க, எனக்கு பாதி தமிழ் மறந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து 2 ஒன்றா வந்து இடித்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லோரும் மிக்சியில் போடுவாங்க. மிக்சியில் போடுறத விட நம்ம இந்த மாதிரி கல்லில் சதைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் பீஃப் வந்து இந்த மாதிரி தான் ப்ராப்பராக செய்வோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் பீஃப் கறி வைப்பீங்க, பீஃப் ரோஸ்ட் செய்வீங்க எப்படி சொல்லி ஒரு சின்ன கமெண்ட் பண்ணி போங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் எல்லாமே ஃபஸ்ட்டே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதனால ஈஸியாக நமக்கு ஒர்க் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். நாங்கள் வந்து நான் ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன் சாட்டர்டே நினைக்கிறேன். ஆமாம். அப்போ அதில் வந்து நாங்கள் சாட்டர்டே ஈவினிங்கே நாங்கள் பீஃப் எடுத்துருவோம் வீட்டில். ஸோ பீஃப் கறியும் புட்டு செஞ்சு சாப்பிடுவோம் நைட்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாமே சாதிச்சு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து அந்த பிளேட்டு அந்த கல் எல்லாமே கழுகி ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சாச்சு. எங்கள் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது. நான் நிற்கிற பேக் சைட் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான் கிச்சனே இருக்குது. 2 ஆள் நிற்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். அம்மாவுக்கு வந்து இன்னும் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அடிக்கடி விட்டு ஃபீவர் வருது, இருமல் இருக்குது. ஸோ அதனால் கண்டினியூ அந்த கிச்சன் பக்கம் வர முடியாது. ஸோ நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் எல்லாமே பார்த்துட்ருக்கேன். அவங்க வந்து பெரிய வேலை என்னென்னா ரயானை பார்த்துக்கிறது தான். ஸோ அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரயான் வந்து அங்கே இருக்கான். ஸோ ரயானை பார்த்துட்ருக்காங்க அவங்க. நான் வந்து இங்கே கிச்சனில் இருக்கேன். நான் வந்து சாட்டர்டே ஈவினிங் தான் எடுக்கிறேன் இந்த வீடியோவை. அப்லோட் பண்ணுறது இன்றைக்கி பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. தமிழ்நாட்டிலலாம் கருவேப்பிலைன்னு சொல்லுவோம். இங்கே வந்து கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் கழுவி வச்சாச்சு. இது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா பெரட்டி குக்கரில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி, கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறத விட கையில் மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நான் பீஃப் வந்து கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன்.
நல்லா இந்த மாதிரி தண்ணி புழிஞ்சு வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு வாட்டி கூட நல்லா நம்ம கையிலேயே நல்லா புழிஞ்சு எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னென்னா பெரிய வெங்காயம் அப்படியே நம்ம வெட்டின மாதிரியே இருக்கும். அதை நம்ம கை வச்சு நல்லா பிணைஞ்சு விட்டுட்டோம்னா பீஸாக போயிடும். ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு எல்லாமே நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைசஸ் பொடி போடணும். அது வந்து நான் இந்த மாதிரி ஒரு கேப்சூலில் போட முடியாது. ஸோ இப்படி நான் ஃபோனில் இப்படி எடுத்து வச்சுட்டு தான் நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மல்லித்தூள், மஞ்சத்தூள், குருமிளகு, இது மிளகாத்தூள், இது வந்து கரம் மசாலான்னு சொல்லுவோம், மசாலா பொடின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து உப்பு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இதுலேயே வந்து கொழுப்பு இருக்குது, நெய் இருக்குது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டால் கொஞ்சம் மணமாக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் போட்டாச்சு. இந்த மாதிரி கை வச்சு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கணும். நான் வந்து ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு ஒரு கையில் பிணையிறதுனால இப்படி இருக்குது வீடியோ. நான் வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாக ஃபோனை கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி ஒரு ஸ்டாண்ட் இல்லைங்க, சப்போர்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது பேக் சைடு நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கணும், உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறனால தான் நான் இது வந்து வாய்ஸ்லேயே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நான் அதோட அவுட்புட் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பிணைஞ்சதோட அவுட்புட் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். மறக்காமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்த்தா தான் எப்படி வந்து குழம்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அவுட்புட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் அந்த சைடில் இருக்கிற சைடு எல்லாமே வந்து சைடில் இருக்கிற அந்த மசாலா எல்லாமே வந்து ஒன்றா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கை வச்சு நல்லா அமுத்திக்கிறோம். ஸோ இந்த லெவலில் நான் வந்து நல்லா கையாலேயே நல்லா பிணைஞ்சிருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக கிரேவியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து கேப் போட்டாச்சு. நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 விசில் விடணும். இங்கே வந்து பீஃப் வந்து வேகிறதுக்கு 4 விசில் வேணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு விசில் ஸ்பீடாக வச்சு விசில் விட்டுட்டேன். செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் விசில் எல்லாமே நான் கம்மியாக வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு தான் விசில் விட்டுருக்கேன். ஸோ அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஸோ நான் உங்களுக்கு அவுட்புட் காட்டுறீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்குது குழம்பு. ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.